பொள்ளாச்சி அருகே கிணத்துக்கடவு அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகளுக்கு ஆசிரியர்கள் பாலியல் தொந்தரவு தருவதாக மாணவிகள் பேசிய ஆடியோ வெளியான நிலையில் பள்ளியில் அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். பொள்ளாச்சி அருகே உள்ள கிணத்துக்கடவு அரசு மேல்நிலைப் பள்ளியில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். 50க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்த பள்ளியில் பணியாற்றும் 2 ஆசிரியர்கள் பள்ளி மாணவிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபடுவதாகவும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பேசி மாணவி ஒருவர் ஆடியோ வெளியிட்டுள்ளார். இந்த ஆடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மாணவி வெளியிட்டுள்ள ஆடியோ பதிவில் கூறியிருப்பதாவது: கிணத்துக்கடவு அரசு மேல்நிலை பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வருவதாகவும் இப்பள்ளியில் பணியாற்றும் 2 ஆசிரியர்கள் மாணவிகளிடம் பாலியல் ரீதியாக தவறாக நடந்து கொள்வதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் நடன பயிற்சி மேற்கொள்ளும் போது மாணவிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபடுவதாகவும் 7ஆம் வகுப்பு முதல் அந்த பள்ளியில் படித்து வருகிறேன், இது போன்று நடக்கும் என சீனியர் மாணவிகள் கூறினார்கள். நான் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. இப்போது இது மாதிரி நடக்கும்போது அச்சமாக உள்ளது. ஆசிரியர்கள் பாலியல் சீண்டலில் ஈடுபடும் செயலை யாரிடமும் போய் சொல்ல முடியாத நிலையில் உள்ளோம். இந்த பிரச்சனையில் இருந்து மாணவிகளை காப்பாற்ற வேண்டும். இவ்வாறு அந்த ஆடியோ பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு பள்ளியில் ஆசிரியர்களே மாணவிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபடுவதை மாணவி ஒருவர் பேசி வெளியிட்டுள்ள ஆடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகியது. இதையடுத்து கிணத்துக்கடவு போலீசார் மற்றும் பொள்ளாச்சி கல்வி மாவட்ட பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களிடம் இது குறித்து விசாரணை மேற்கொண்டனர். இதையடுத்து மகளிர் போலீசார் அந்த பள்ளிக்கு சென்று 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளிடம் விசாரணை நடத்தினர். இதனையடுத்து அரசு பள்ளியில் பணியாற்றும் இசை ஆசிரியர் செல்வராஜ், தாவரவியல் ஆசிரியர் பாலசுப்ரமணியன் ஆகியோர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் பெண்களுக்கு, குறிப்பாக பள்ளி மாணவிகளுக்கு பள்ளிக்கூடத்திலேயே பாதுகாப்பு இல்லை என்பதை தமிழக அரசு அவமானமாக கருத வேண்டும் என வானதி சீனிவாசன் கூறியுள்ளார். இது தொடர்பாக பாஜக தேசிய மகளிர் அணி தலைவரும் கோவை தெற்கு எம்எல்ஏவுமான வானதி சீனிவாசன் வெளியிட்டுள்ள எக்ஸ் தளத்தில், கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு அரசு மேல்நிலை பள்ளியில் 1300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இங்கு பணியாற்றும் ஆசிரியர்களில் சிலர் மாணவிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக புகார்கள் எழுந்தன. இந்நிலையில் அப்பள்ளி மாணவிகள் சிலர் ஆசிரியர்களின் பாலியல் சீண்டல்கள் நடத்தப்படுவதாக வீடியோ வெளியிட்டிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. பள்ளியில் படிக்கும் மாணவிகளுக்கு ஆசிரியர் என்பவர் பாடம் கற்பிக்கும் குரு மட்டுமல்ல, தந்தையாக சகோதரனாக இருந்து வாழ்விற்கு வழிகாட்ட வேண்டியவர். அப்படி நடக்கும் என்று நம்பிதான் தங்கள் பெண் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புகின்றனர். அந்த நம்பிக்கையை சிதைக்கும் வகையில் நடந்து கொள்வது பெரும் கொடுமை. இத்தகைய பாலியல் சீண்டல்களில் ஈடுபடுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். பெண்களுக்கு, குறிப்பாக பள்ளி மாணவிகளுக்கு பள்ளிக்கூடத்திலேயே பாதுகாப்பு இல்லை என்பதை தமிழக அரசு அவமானமாக கருத வேண்டும். பாலியல் சீண்டல்கள் நடந்த கிணத்துக்கடவு மேல்நிலை பள்ளி அரசு பள்ளி என்பதால் மாணவிகளின் பாதுகாப்பிற்கு தமிழக அரசும் பள்ளி கல்வித்துறையும் தான் பொறுப்பேற்க வேண்டும். எனவே தங்களின் கடமையை உணர்ந்து பள்ளி மாணவிகளின் பாதுகாப்பை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என வானதி சீனிவாசன் கூறியுள்ளார். இந்த நிலையில் தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் மாணவிகளுக்கு நீதி பெற்று தர வேண்டும் என்று முதல்வர் மு.க. ஸ்டாலினை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், கோவை கிணத்துக்கடவு அரசு மேல்நிலை பள்ளியில் ஆசிரியர்கள் குடித்துவிட்டு வருவதோடு தவறான முறையில் சீண்டி பாலியல் ரீதியாக அத்துமீறுவதாக மாணவிகள் குற்றம் சாட்டி காணொலி வெளியிட்டிருப்பது மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது. பள்ளியில் புகார் அளித்தால் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததோடும் செய்முறை தேர்வு மதிப்பெண்ணையும் குறைத்து விடுவர் என்று மாணவிகள் காணொலியில் பேசுவது அரசு பள்ளியில் பாலியல் புகார்கள் எப்படி கையாளப்படுகின்றன என்பதை தெளிவாக வெளிப்படுத்துகிறது. வேலையை பயிரை மேய்ந்தது போல அரசு பள்ளி ஆசிரியர்களை மாணவர்களிடம் பாலியல் ரீதியாக அத்துமீறும் சம்பவம் திராவிட மாடல் ஆட்சியில் தொடர்ந்து அதிகரித்து வருவது ஏன்? மாணவிகள் தைரியமாக புகார் அளிக்க கூட திராவிட மாடல் ஆட்சியில் இடமில்லையா? ஏற்கனவே அரசு பள்ளிகளில் கல்வி தரமாக இருக்காது என்றும் தவறான எண்ணம் பொது புத்தியில் இருக்கையில் தற்போது மாணவிகளுக்கு பாதுகாப்பும் இருக்காது என்று கருத்து உருவாக்கிவிடாதா? அரசு பள்ளியில் பயிலும் ஏழை எளிய மாணவ மாணவிகளின் பாதுகாப்பை கை கழுவுவதுதான் பள்ளி கல்வித்துறையின் பொற்காலமா? அப்பா என்ற பட்டத்தை உரிமை கொண்டாடும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் மாணவிகளின் பாதுகாப்பை மேம்படுத்த தேவையான நடவடிக்கைகளை எடுப்பாரா? மேலும் தக்க விசாரணை நடத்தி கிணத்துக்கடவு அரசு பள்ளி மாணவிகளுக்கும் நீதி பெற்று தர வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறேன் என்று தெரிவித்துள்ளார்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.